அதாவது புயல் அடித்து ஓய்ந்து விட்டது. ஆனாலும் இன்னும் புயலுடைய பாதிப்பு என்பது அதிமுகவிலே அதிகம் எதிரொலித்துக் கொண்டிருக்கு என்றுதான் கூற வேண்டும். என்றால் இரட்டை இலை சின்னத்திலே நின்று 47 எம்எல்ஏக்கள் ஜெயித்தார்கள். ஜெயித்த பிறகு 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி தலைமையின் கீழும் 25 பேர் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலும் தனித்தனி குழுவாக 2 இலைகளாக பிரிந்து போனார்கள் இரட்டை இலை சேர்ந்தவர்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மாறி மாறி இவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மாறி மாறி தொடர்ந்து மனுக்களை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். அவரும் மனுக்களை வாங்கி வைத்துக் கொண்டே இருந்தார். நேற்று கூட சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் செய்தியாளரை சந்திக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த மனுக்களை இன்னும் நான் படிக்கவே இல்லை, என்னால் படித்து பார்த்து ஆய்வு செய்துதான் முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் நிறைய மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு மனுக்களாக நான் படித்து ஆய்வு செய்து அதன் பிறகுதான் முடிவை அறிவிப்பேன், இன்று நிச்சயம் முடிவை அறிவிக்கப் போகிறேன் என்று கூறினார். நேற்றும் இந்த வேலுமணி தரப்பு, இபிஎஸ் தரப்பு இருவருமே ஒன்றாக இணைந்து விட்டோம் என்ற வகையிலே சென்று ஒரு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக எஸ்பி வேலுமணி செய்தியாளரை சந்திக்கும் பொழுது எஸ்பி வேலுமணி தரப்பை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியையும் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் ஏற்பதாகவும், தங்கள் தரப்பு மனுக்களை எல்லாம் வாபஸ் பெறுவதாகவும், தங்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எதுவும் எடுக்க வேண்டாம் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல எஸ்பி வேலுமணி தரப்பிலே எடப்பாடி பழனிசாமி தரப்பை சேர்ந்த 22 பேர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க சொன்ன மனுவை வாபஸ் பெறுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த குழப்பத்திலே தற்போது மூன்றாவது ஒரு பெரிய பிளவு ஏற்படும் வகையிலே விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர்கள் இருவருமே இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் எல்லாம் பங்கேற்காமல் வெளிப்படையாக இருந்து வந்தார்கள். தற்போது கூட விராலிமலையிலே விஜயபாஸ்கர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுகவிலே பயணிக்கலாமா அல்லது தாவேகாவுக்கு ஜம்ப் ஆகி விடலாமா என்று. சி.வி. சண்முகம் கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் அவரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆதரவாளர் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவர் வீட்டிலே அவர் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். எனவே சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் ஒன்றாக அதிமுகவில் மீண்டும் பயணிப்பார்களா அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஜம்ப் ஆக போகிறார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கிறது. ஆனால் மற்ற எம்எல்ஏக்கள் ஏற்கனவே 4 பேர் வந்து கட்சியில் இருந்து விலகி தாவேக்கால் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்து விட்டார்கள். தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா 4 ஜெயலலிதா ரூபத்திலே நாங்கள் விஜயை பார்க்கிறோம், அம்மா ஆட்சியை நாங்கள் விஜயின் 15 நாட்களில் பார்க்கிறோம் என்றெல்லாம் பேட்டி கொடுத்து தாவேக்காவிலே இணைந்து விட்டார்கள். எனவே இந்த 4 எம்எல்ஏக்கள் போல 43 எம்எல்ஏக்கள் தான் தற்போது அதிமுக பேரிலே ஜெயித்திருக்கிறார்கள், இரட்டை இலை பேரிலே. அதிலே தற்போது 2 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் இருவரும் தாவேக்காவுக்கு போனால் அவர்கள் ராஜினாமா செய்ய போகிறார்களா, என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை. எனவே இந்த 43 பேருடைய இதிலே மிகப்பெரிய சிக்கல் என்றால் ஜே.சி.டி. பிரபாகரன் என்பவர் சபாநாயகர் இருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்று அனைவரும் அறிந்ததுதான். அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வி. இந்த தகுதி நீக்க மனுவை ஏற்று அனைவரும் தகுதி நீக்கம் செய்துவிட்டேன் என்றும் அவர் அறிவிக்கலாம். அப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்க போகிறாரா என்றும் தெரியவில்லை. என்றால் முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல தலைவர்களை எல்லாம் சந்திக்க போகிறார். இரவுதான் சென்னை திரும்புவார் என்ற நிலையிலே தற்போது அவசரமாக சென்னை திரும்பிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் ஒரு பக்கம். எனவே இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்திலே மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு. ஒருவேளை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் இந்த 22 பேரும் அல்லது 25 பேர் அல்ல 4 பேர் ஏற்கனவே ராஜினாமா செய்து விட்டார்கள். அந்த மீதி உள்ள 21 பேரும் தகுதி நீக்கம் செய்கிறேன், இவர்கள் கொடுத்த மனுவின் அடிப்படையில் நாங்கள் தகுதி நீக்கம் செய்கிறேன் என்று அறிவிக்கலாம். தற்போது வாபஸ் பெறுவதாக மனுக்களை திருப்பும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் முதல் மனுவின் மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்ற வகையிலும் எடுக்கலாம். அவர் சபாநாயகர் கையில் தான் அனைத்துமே இருக்கிறது என்றால் வானளாவிய அதிகாரம் கொண்டவர்கள் சபாநாயகர் பதவியில் இருப்பவர்கள். எனவே ஜே.சி.டி. பிரபாகரன் கையில் தான் தற்பொழுது அனைத்துமே இருக்கிறது. அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்துதான் அஇஅதிமுகவின் எதிர்காலமே இருக்கிறதோ என்ற நிலையில் தான் தற்போது இருக்கிறது. ஏன்னால் தற்போது மிகப்பெரிய குழப்பங்கள் நிறைய தொடர்ந்து இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல அதிமுகவில் தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தற்போது தன்னுடைய ஆதரவாளர்களுடன் விராலிமலையில் உள்ள தன்னுடைய இல்லத்திலே அவசர ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே தற்போது நிலையில் அவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் பயணிப்பாரா அல்லது விஜயின் தலைமையிலே தாவேக்காவில் சென்று இணைய போகிறார் என்ற ஒரு பக்கம். அதே போன்று சி.வி. சண்முகம் அவரும் தற்போது கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு போய்விடலாம் என்ற வகையில் முடிவு செய்து விட்டதாக தெரிகிறது.
இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அதிமுக தொழிற்சங்க பேரவையிலே கமலக்கண்ணன் என்ற மிக முக்கியமான நபர் இருக்கிறார். அதிமுக தொழிற்சங்க செயலாளர். அவர் தலைமையிலே பெரும்பாலானோர் சென்று தாவேகாவில் இணைந்து, தாவேகாவில் தொழிற்சங்கம் என்பது இதுவரை பெரிதாக இல்லை. எனவே அதிமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 75% பேருடன் அங்கு சென்று தாவேகா தொழிற்சங்கத்தை பலப்படுத்த போகிறேன், கட்டமைத்து பலப்படுத்த போகிறேன் என்ற வகையிலே கமலக்கண்ணன் தற்போது தெரிவித்திருப்பதாகவும், இன்று மாலைக்குள் அவர் தாவேகாவில் ஐக்கியமாகிவிடுவார் என்றும் உறுதியான தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே அஇஅதிமுக நிலை என்பது தற்போது மிக மிக சிக்கலான இடியாப்ப சிக்கலிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி வெளியே வரப்போகிறார்கள், எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகி கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அனைத்துமே ஜேசிடி பிரபாகர் அவர் கையில் தான் இருக்கிறது. அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்றால், சபாநாயகருடைய ஜேசிடி பிரபாகர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் அதிமுகவின் எதிர்காலம் இருக்கிறது. என்றால் வானளாவை அதிகாரம் கொண்டிருப்பவர் என்றால் நீதிமன்றங்களுக்கு சென்றாலும் அது என்றால் உள்ளிருக்கும் நடவடிக்கைகள் எல்லாம் அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்றால் நீதிமன்றம் சென்றால் நிற்குமா நிற்காதா என்பது அது ஒரு பெரிய சட்ட பிரச்சனையாக மாறும். எனவே தற்போதைய நிலையில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், அதிமுக எம்எல்ஏக்கள் 43 பேர் இருக்கிறார். தற்போது அவர்கள் இயங்கலாம் என்ற வகையிலே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இயங்கலாம் என அறிவிக்கப் போகிறாரா, அல்லது ஏற்கனவே அவர்கள் கொடுத்த மனுவின் அடிப்படையிலே 25 பேர், தற்போது அதில் 4 பேர் சென்று விட்டார்கள், அந்த 21 பேரும் தகுதி நீக்கம் செய்ய போகிறேன் கூறப்போகிறாரா, அல்லது எடப்பாடி பழனிசாமி 22 பேரை தகுதி நீக்கம் செய்ய போகிறேன் கூறப்போகிறாரா என பல கேள்விகள். ஆனால் பரபரப்பான ஏதோ ஒரு முக்கிய முடிவினை ஜேசிடி பிரபாகர் என்று அறிவிக்கப் போகிறார். அதனுடைய தாக்கம் தற்போது திக் நிமிடங்களாக அங்கு தலைமைச் செயலகம் முழுவதும் பரபரப்பை தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதிமுக தலைமை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலும் அந்த பரபரப்பு காணப்படுகிறது. அதே போன்று SP வேலுமணி இல்லத்திலும் அந்த பரபரப்பு காணப்படுகிறது. என்றால் என்ன நடக்கும், நமது பதவி தப்புமா, தகுதி நீக்கம் செய்யப்பட்டு MLA பதவியை இழக்கப் போகிறோமா என்ற ஒரு குழப்பத்திலே பெருமளவு ஒரு அச்சமான குழப்பத்துடன் தற்போது அதிமுகவில் உள்ள அனைவருமே இருக்கிறார் என்பதுதான் தற்போதைய யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. ஓவியா.